ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ தந்தி ஒன்றில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு கன்னட மூவி தான் ராக்கி. இந்த படத்தில் நம்ம யாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காப்புல. இந்த படம் 2008 எடுக்கப்பட்ட ஒரு நார்மல் கமர்ஷியல் லவ் ட்ராமா தான் இந்த படம். இந்த படம் இப்போ எப்படி இருக்குது, படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க, 2008 எடுக்கப்பட்ட படமே இப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு மேலே இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த படத்தில் நம்ம யாஸ் பேரே வந்து பார்த்தீங்கன்னா ராக்கி. இவர் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த காலேஜில் ஆப்போசிட் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரைவல்ட்டியில் வந்து சின்னதாக வந்து ஒரு பெட்டு கட்டுறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ கேட்டில் வர்ற அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட நீ ஐ லவ் யூ சொல்ல வச்சுட்ட அப்படின்னா அந்த பெட்டில் நீ ஜெயிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி பெட்டு கட்டி வைக்கிறாங்க. அப்படி காலேஜ் கேட் என்ட்ரன்ஸில் முதல்ல வர்ற பெண் தான் நம்ம ஹீரோயின். ஸோ ஹீரோயின் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பிடிச்சிருந்தாலும் அங்கே அந்த பெட் கட்டுறதுக்காக ஜெயிக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணி அந்த பெட்டில் ஜெயிக்கவும் செஞ்சிடறாப்ல. பட் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்து இவர் பெட் கட்டி வந்து நல்ல விஷயத்துக்கு தான் அந்த காசை வந்து செலவு பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், இனிமேல் நீ பெட் கட்டுறதா இருந்தாலும் என்கிட்டே சொல்லு, நானுமே சேர்ந்து நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. இப்படி ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக பழகினாலுமே நம்ம ஹீரோக்கு பார்த்த இடத்துல இருந்தே நம்ம ஹீரோயின் மேலே காதல் வந்துருச்சு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு சிங்கர் மேலே வந்து ஒரு காதல் இருக்கு, ஒன் சைடு லவ் தான். ஸோ நம்ம ஹீரோ நம்ம காதலிக்கிற பெண்ணும் இன்னொருத்தர காதலிக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த காதலிக்கிற அந்த பையனோட சேர்த்து வைக்கணும், அதாவது அந்த சிங்கரோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அந்த சிங்கர் கிட்ட போய் என்னோட ஃப்ரெண்டு உங்களை ரொம்ப காதலிக்கிறேன், நீங்களும் அவங்கள காதலிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்ல. இதுக்கப்புறம் நடக்கிற அந்த ட்ராமா என்ன, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சுதா, ஏன்னா ஹீரோவோட லவ்வை வந்து கடைசி வரைக்கும் சொன்னாரா இல்லையா, அண்ட் ஆல்சோ யார் யாரோட சேர்ந்தாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதையை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு லைட் ஹார்ட்டடாக ஒரு ஃபீல் குட்டான மூவியை எடுத்திருக்காங்க. அதுலேயுமே நம்ம ராக்கியோட அந்த லுக், அதாவது அந்த சாமிங்கான அந்த லுக் வந்து பார்க்கறதுக்கே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக அவரோட ஃபேன்ஸுக்கு ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு மூவியாக இருக்கும். அதை தாண்டி படத்தோட கதைன்னு பார்க்கும்போது ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட் தான். இந்த படத்தோட கதையை லைட்டாக நம்ம தமிழில் வந்த குட்டி படத்தோட ஒரு கதையை ஆல்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்க நினச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இந்த படம் இப்போ எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஆனால் நீங்கள் சன் டிவியில் இந்த போட்ட படத்தை திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பேஷன் அந்த மாதிரியான வியூவர்ஸ்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு செட் ஆகும், ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கை கொடுக்கும்னு நம்புறேன். பிகாஸ் படத்தில் இருக்க தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது, படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே அந்த பீரியடில் ஏற்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதுலேயுமே நம்ம ராக்கியோட அந்த சாமிங்கான பர்ஃபார்மன்ஸுக்காக கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்கில் பார்க்கும்போது 5க்கு 2.3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.